Praise the Lord. Welcome to episode 11 of Daily Bible Reading with Tracy. இங்கே நம்ம என்ன புக்கல் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? கண்ணக்கரசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிலைகளோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடக்கும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிப்படுவார்கள். துன்மார்க்கன் மறிக்கும் போது அவன் நம்பிக்கை அணியும். அக்கிரமக்காரரின் பேச்சை கேட்டு போகும். நீதிமான் யுத்தத்தில் நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். துன்மார்க்கர் அறிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றும். துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மகிழ்ச்சித்தவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புறங்குறித்திருக்கிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தின் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அசுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிழைப்படுகிறவன் வெகுப்படுவான். பிழைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கதூரனோ தன் உடலை அழைக்கிறான். துன்மார்க்கன் விருதாவேலையை செய்கிறான். நீதியை விளைக்கிறவனோ மெய்ப்பானனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது போல் தீமையை பின்தொடருவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கக்காரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோரே கைகோர்த்தாலும் குஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ புதுப்பிக்கப்படும். மகிழ்ச்சியாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் முக்கிலுள்ள போல் முக்குத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையே முடியும். மறியற்கும் விருத்தியடைவரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடையும் வரும் உண்டு. உதாரகுணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் கண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு கண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை
கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ புலியைப் போல களைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமக்களை ஆகாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கப்படுமே. துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1-31 வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வேர்ஸஸ் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம பைபிள்லேருந்து படித்து வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.